இரக்கத்தின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். அனுதினமும் வாஞ்சியோடு கூட வேத வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆவியானவருடைய நடத்துதலை நீங்கள் காண்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் கலங்கி போகாமல், பின்வாங்கியும் போகாமல், சோர்ந்தோ போகாமல் கிறிஸ்து இயேசுவின் சமூகத்தில் பிதாவை தேடுங்கள். அது வனாந்தரமாக இருக்கலாம், மரத்தின் அடியில் இருக்கலாம், அல்லது தோட்டத்தை அண்டை இருக்கலாம், ஒரு தனி அறையில் இருக்கலாம். தேவனை தேடுங்கள். அவர் நமக்காக அவளோடு காத்திருக்கிறார். அப்பொழுது அற்புதமான அனுபவங்களும் ஆச்சரியமான தொடர்புகளும் நினைத்து பார்க்க முடியாத அடையாளங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் அது நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். மார்க்கு 1:35 வசனத்தை பாருங்கள். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிகாலையில பிதாவை எப்படி தேடினார் என்று இங்கே ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். மார்க்கு 1:35 வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சூரியன் உதிப்பதற்கு முன்பு உலக இரட்சகர் இயேசு பிதாவின் சமூகத்தை அவர் தேடினார். காரணம், சூரியன் உதித்த பிறகு அவர் பிசாசு பிடித்தவர்களையும், நோயாளிகளையும், பாவிகளையும், கட்டப்பட்டவர்களையும், குருடர்களையும், முடவர்களையும், பலவிதமான அசுத்தாவியால் நிரம்பிய ஜனக்கூட்டங்களையும் அவர் பார்க்க போகிறார். அவர்கள் அத்தனை பேருக்கு விடுதலை கொடுக்க பிதாவின் சமூகத்தை இயேசு தேடினார். என்றால் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த அவர் பிதாவிடத்திலிருந்து சகல மகத்துவங்களும் சகல மகிமையும் அவரிடத்தில் வரும்படி நமக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக, முன்மாதிரியாக ஆண்டவராய் இயேசு அதிகாலையில பிதாவின் சமூகத்தை தேடினார். மார்க்கு 1:36 வசனத்தை பாருங்க. பேதுரும் யோவானும் அந்த அதிகாலையில் இயேசுவை தேடி போய் ஆண்டவர் இயேசுவிடத்தில் சொல்லுகிறார்கள், ஆண்டவராக இயேசுவே, ஜனங்கள் உம்மை தேடி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆமாம் நண்பானவர்களே, ஜனங்கள் எப்பொழுதும் தேவனை தேடுவார்கள், ஊழியக்காரர்களை தேடுவார்கள், ஊழியக்காரிகளை தேடுவார்கள். மருத்துவர்களை எந்த நேரத்திலும் ஜனங்கள் தேடுவாங்கல்ல, அதோட மேலான இடத்துல தான் தேவ ஊழியக்காரிகளை ஜனங்கள் தேடும் அனுபவம் வரும். ஆனால் இங்கே செய்தி என்னவென்றால், ஜனங்கள் இயேசுவை தேடி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ பிதாவை தேடி சென்றார். இதுக்குத்தான் ஜெபம் என்று பெயர். நம்ம எப்போதும் ஜனங்கள் தேடிக்கொண்டுதான் இருப்பார்கள். என்றால் அவர்களுடைய பல தேவைகளில நாம் அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல, ஜெபிக்க, அவர்களை வழி நடத்த. ஆனால் அதே நேரத்தில் நம்மை ஜனங்கள் தேடுகிறார்களே என்று சொல்லி நாம் நம்மை வழிநடத்தும் தேவனை தேடாமல் இருந்துவிடக்கூடாது அல்லவா? அதுக்குத்தான் கர்த்தர் இயேசு சத்தியம் நமக்கு போதிக்கிறது. ஜனங்கள் இயேசுவை தேடினார்கள், ஆனால் இயேசுவோ பிதாவை தேடி சென்றார். அதுதான் ஜெபத்துக்கு முதலிடம் கொடுத்த அனுபவம். உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள், வேதத்தை படிப்பதற்கு முதலிடம் கொடுங்கள், ஜெபத்துக்கு முதலிடம் கொடுங்கள், தேவனை தேடுவதற்கு முதலிடம் கொடுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா இடத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு முதலிடம் கொடுப்பதை நீங்கள் காண்பீர்கள். இது என்னுடைய ஊழியத்தில் எல்லா இடத்துல எனக்கு ஆண்டவர் முதலிடம் கொடுக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் அவருக்கு முதலாவது அவரை தேடுகிறதுனால தான். என் அன்பானவர்களே, இந்த அனுபவத்தை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களை ஆண்டவர் எல்லா இடத்திலும் முதல் இடத்துல கொண்டு போய் வைக்கணுமா? முதல்ல அவரை தேடுங்கள். தேவன் உங்கள் வழியாக மகிமைப்படுவார். அர்ப்பணிப்போமா? அன்புள்ள நேசப்பிதாவே, உம்மையே கிறிஸ்து இயேசு வழியாக மனித குலத்திற்கு மீட்பாக, வழியாக, சத்தியமாக, ஒளியாக, நித்தியமாக எங்களுக்கு தந்தீர். உமக்கு கோடி நன்றி. எங்கள் ஆண்டவராக இயேசுவோ ஜனங்கள் அவரை தேடிக்கொண்டிருந்த போதும் அவர் உம்மை தேடி வந்தாரே அதிகாலையில. அந்த அனுபவத்தில் தகப்பனே எங்களையும் நடத்தும். நாங்கள் எல்லாவற்றுக்கும் முதலிடம் உமக்கு கொடுக்க எல்லா இடத்திலும், எல்லார் மத்தியிலும் எங்களுக்கு நீர் முதலிடம் கொடுக்கிற தேவனாகவே நீ இருக்கிறீர். உமக்கே மகிமை உண்டாகட்டும். என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை
இன்றைக்கு ஒரு புது பலத்தோடு தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.